சபரிமலை சாஸ்தா ஐயப்பனா அவதரிச்ச வரலாற்றை பார்க்கலாம். தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கொடுக்கும்னு நம்புறேன். விந்திய மலைத்தொடருக்கு அடிவாரத்துல காலவன்ற முனிவரும் அவரோட மகள் லீலாவதியும் வாழ்ந்து வந்தாங்க. காலவன் முனிவருக்கு சீடனா தத்தாத்ரேயர்ன்றவர் இருந்தாரு. இந்த தத்தாத்ரேயர் யாருன்னா அத்ரி மகரிஷிக்கும் அனுசியாவுக்கும் பிறந்த மகன். அதோட அவரு துர்வாச முனிவரோட சகோதரர். தத்தாத்ரேயரோட வசீகர தோற்றத்தினால கவரப்பட்ட லீலாவதிக்கு அவரு மேல காதல் வந்துருச்சு. தன்னை மனைவியா ஏத்துக்க சொல்லி வேண்டினா. ஆனா சுத்த துறவியான தத்தாத்ரேயர் இல்லற வாழ்க்கையில ஆர்வம் காட்டல. லீலாவதியோட வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கல. ஒரு நாள் தத்தாத்ரேயன் தியானத்தில் இருக்கும்போது அவரை தொந்தரவு பண்ணதோட என்ன நீங்க உங்க பட்ட மகர்ஷியா ஏத்துக்கணும்னு பிடிவாதம் பண்ணா. அந்த நேரம் கோபமான தத்தாத்ரேயர் நீ மகிஷியா போவ அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. அதாவது எருமையா போவனு. அப்பவும் லீலாவதி விடல. உன்னை காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக என்னைய எருமையா போவன்னு சொன்ன நீயும் எருமையா பிறந்து எனக்கே கணவனாய் வருவாய் அப்படின்னு எதிர்